அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நாளைக்கு 25/1/2026 இந்த வீடியோ இரவிலே அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னா ரத சப்தமி. இந்த ரத சப்தமி என்பது சூரியனுடைய கிழமை, ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்த ரத சப்தமி. இப்படி வருது. இது எல்லா நேரங்களிலும் சப்தமி திதி தனியா வரும். அன்னைக்கு நம்ம ரத சப்தமி அப்படின்னு கொண்டாடுவோம். ரத சப்தமியோடைய ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, தோஷங்களை அற்புதமாக போக்கக்கூடிய நாள், கர்ம வினைகளை அழகாக போக்கக்கூடிய நாள். அப்ப இந்த நாள் யாருக்கு உண்டானது? சூரியனுக்கு உண்டானது. 7 என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய வாகனத்தில் உள்ள பூட்டப்பட்டுள்ள குதிரைகள் 7. அந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்யணும். அப்ப காலையில எந்திரிச்சு 8:30 மணிக்குள்ள இந்த இதுக்கு செஞ்சிடணும். 8:30 மணிக்குள்ள செஞ்சிடணும். காலையில எந்திரிச்சு எருக்களை இருக்குல்லையா, எருக்களை அந்த எருக்களை வெள்ளை எருக்களை 7 இலை பிடிங்கிட்டு வரணும். வெள்ளை எருக்களை 7 இலை பிடிங்கிட்டு வரணும். 7 இலையை பிடுங்கிட்டு என்ன சொல்லலாம்னா நல்லா முதல்ல 2 போனி மேலே எல்லாம் தலைவலி எல்லாமே ஊற்றிட்டு, நீங்கள் எப்படி குளித்தாலும், பச்சை தண்ணி குளித்தாலும் சரிதான், வெண்ணி தண்ணி குளித்தாலும் சரிதான், அந்த இலையை சைடில் வச்சுட்டு திரும்ப என்ன சொல்கிறான்னா 7 இலையவும் ஒட்டு மொத்தமாக தலையில் வைக்கணும். ஏன்னா தலையில் மொத்தமாக வச்சு பிடிச்சா தான் உங்களுக்கு தண்ணியை ஊற்றுறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ அந்த 7 இலையை தலையில் நீங்கள் குப்புற வச்சாலும் சரிதான், மல்லாக்க வச்சாலும் சரிதான், அது உங்களுடைய அன்றைய நேரம் ஒரு சிந்தனையை பொறுத்தது. அப்போ கரெக்டாக வச்சு தண்ணியை என்ன சொல்கிறோம், நல்லா அந்த இலை மேலே ஊற்றி அந்த இலையில் படுகின்ற தண்ணீர் உங்கள் மேலே விழும். நிதானமாக எத்தனை கப்பு ஊற்றணும்? 7 இலைக்கு 7 கப்பு ஊற்றணும். முதல்ல ஒரு கப்பு நிதானமாக ஊற்றணும். அது உடல் மேலெல்லாம் படணும். உடல் மேலே கொஞ்சம் முன்னையும் பின்னையும் படும், இல்லை சைடில் படும். அந்த எருக்க இலைக்கு அந்த ரத சப்தமி அன்னைக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா சூரியனுடைய விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது எருக்கு. அந்த எருக்க இலையை வச்சு இப்படி நல்லா வச்சு 7 தடவை தண்ணியை ஊற்றி 7ஆவது கப்பு ஊற்றும் போது அந்த இலையை பிடிச்சிருக்கிற கை எடுத்துடணும். எடுத்து 7ஆவது கப்பு ஊற்றும் போது அது உங்கள் உடலில் சிதறி விழுகலாம். உங்கள் பாதத்து பக்கத்தில் வைக்கலாம், முன்னால் விழுகலாம், பின்னால் விழுகலாம். அதுக்கு பிறகு என்ன சொன்னா, அந்த ரத சப்தமி அன்று இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். குழந்தைகளுக்கும் நீங்கள் வச்சு ஊற்றும் போது கர்மா என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கர்மா, ஜெனட்டிக்கோடைய தோஷம், ஆண் வாரிசோடைய தோஷம், வர்க்கத்தில் வருகின்ற கர்மா என்று சொல்லக்கூடியது, தொடர்ச்சியாக வருகின்ற கர்மா இந்த ஒரு நாளில் நீக்கிடலாம். அப்ப இதுக்கு இந்த ரத சப்தமிக்கு அவ்வளவு மதிப்புண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சப்தமி திதிக்கு எது திதி சூனியமாகும் அப்படின்னா, கடகமும் தனுசும் தான் தெரியும். அப்ப கடகம்னா தாய், தனுசுன்னா தகப்பேன், காலபுருஷனுடைய 4ஆம் இடமும் காலபுருஷனுடைய 9ஆம் இடமும். இந்த தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற கடகராசிக்கு உண்டான தோஷமும் தனுசு ராசிக்கு உண்டான தோஷமும் கண்டிப்பாக நீங்கிடும்.
அப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து இந்த ரத சப்தமி நாளைக்கு முக்கியமான நாள், இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சு நீங்கள் வழக்கம் போல் பிற குளிச்சுக்கலாம். சோப் போட்டு குளிக்கணும்னாலும் சரி தான், எப்படி குளிக்கிறனாலும் அது உங்களுடைய விருப்பம். அப்படி குளிப்பதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு என்ன ஒரு தருத்திரம் இருக்குன்னு தெரியும். எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா, நான் இன்னைக்கு என்னதான் வந்து எங்கள் அப்பாவை விட நான் நல்லா இருந்தாலும், எங்கள் தாத்தாவை விட நல்லா இருந்தாலும், எனக்குன்னு ஒரு கர்மா இருக்கும். அதை வந்து என்ன சொன்ன, நான் சீர் செய்யக்கூடிய சக்தியுடையனாகத்தான் பரிமளித்திருக்கிறேனே தவிர, முற்றிலும் அதை வந்து சீர் செய்யக்கூடிய சக்தி வந்து எனக்கு கடவுள் இன்னும் கொடுக்கல. அப்ப எல்லா மனிதருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா எப்படி இருந்தாரு, தாத்தா எப்படி இருந்தாரு, அப்பாவை தெரிஞ்சிருக்கணும், தாத்தாவை தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த எண்ணெய் வந்து உங்க வர்க்கத்தில் வந்து ஒரு ஜெனட்டிக்கான ஒரு விஷயம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அந்த ஜெனட்டிக்கான கர்மாவை இந்த நாளில் தீர்த்து விடலாம். ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியாக வருஷம் ஃபுல்லா பிரச்சனை இருக்கும், ஆனா ஜெயிச்சிருப்பார். ஒருத்தருக்கு குழந்தை ரீதியாக வர்க்கம் பூரா வந்து பிரச்சனை இருந்திருக்கும், அது இந்த நாளில் தீரும். அதற்கடுத்து வருஷத்துல வர்க்கம் பூரா வந்து 3வது தலைமுறையில ஒருத்தர் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண, அடுத்த தலைமுறையில ஒருத்தன் ஜாதி, இப்ப இந்த தலைமுறையில வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றான் அப்படிங்கிற தோஷங்கள் இதுல போகும். அதற்கடுத்து குழந்தை இல்லாத தேசம், ஒரு ரெண்டு வர்க்கத்திற்கு இருக்க, 2 வர்க்கத்திற்கு இருக்க, 3 வர்க்கத்திற்கு இருக்க, யாருக்கோ குழந்தை இல்லாம போறது. அந்த தோஷங்களை எல்லாம் வந்து இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது அற்புதமாக நீக்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த நாளில் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ, ஏன்னா இந்த நாள் வந்து சூரியனுக்குடைய சக்தி உடையது. ரத சப்தமி என்று சொன்னாலே சூரியன் ஞாபகத்தில் வந்துடணும், எருக்களை ஞாபகம் வந்துடணும். அப்ப நீங்க வந்து என்ன சொந்த சூரியனுக்கு உண்டான இந்த அற்புதமான திதியில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னா வந்து கேட்பீங்கன்னா, உங்களுடைய தேவைகள் வந்து என்ன நிறைவேறாத தேவைகள் ஃபுல்லாவே வந்து இந்த நாளில் கேட்கலாம். நிறைவேறாத அமைப்பு என்ன இருந்தாலும் கேட்கலாம், எது இருந்தாலும் கேட்கலாம். தொடர்ந்து வருகின்ற கர்மாவை அழிப்பதற்குண்டான வழியை வந்து இந்த நாளில் வந்து இப்படி வந்து என்ன ஒரு சாதாரண 7 எருக்களை தலையில வச்சு 7 கப்பு தண்ணி ஊற்றி, ஒவ்வொரு கப்பா ஊற்றி வந்து குளித்து ஒரு புனரமைப்பை வந்து நீங்கள் வந்து சரி செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் வந்து என்ன சொல்றான்னா வந்து காலையில என்ன செய்யணும், விரதம் இருக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் வருகின்றது ஒரு விசேஷமான யோகம். அப்ப இன்னைக்கு வருகின்ற இந்த நட்சத்திரம் வந்து ஓடுகின்ற நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திற்கு ஒரு பெருமை, என்ன பெருமை உண்டு என்று சொன்னால், அதற்கு வந்து என்ன சதாசிவன் நட்சத்திரம். சதாசிவன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது சதாசிவன் நட்சத்திரத்தில் வருகிறது. சதாசிவன் நட்சத்திரங்கள் வந்து 9, சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2, சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து உத்திரமும் உத்திராடமும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றான்னா 3, ரோகிணி அஸ்தம் திருவோணம். சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து 3, சனியோடைய நட்சத்திரங்கள் 3. அப்ப 3 வந்து என்ன சொன்னா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3, சனியோடைய நட்சத்திரங்கள் 3, 6 ஆச்சா. அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2, புதனுடைய நட்சத்திரங்களில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மட்டுமே அந்த பெருமை உண்டு. அது ஒரு சதாசிவன் நட்சத்திரம். இந்த நாளில் சதாசிவம் என்று சொன்னால் யார்? சதாசிவன் நட்சத்திரம்னா என்னன்னு தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்த நட்சத்திரம் தான் சதாசிவ நட்சத்திரம். இப்படி சொல்லுவீங்க நம்ம கிராமத்து பாணியில வந்து என்ன சொன்னா அலி நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை அப்படி சொல்லக்கூடாது. அர்த்தநாரீஸ்வரர் நட்சத்திரம். சிவபெருமானும் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கின்ற அந்த நட்சத்திரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சப்தமி திதி வருகின்ற காரணத்தினால் நீங்கள் நினைத்த அத்தனை யோகங்களையும் நீங்கள் அடைய முடியும். யோகங்கள்னா என்ன யோகத்தை, எத்தனை யோகத்தை நினைச்சிட முடியும் அப்படின்னா 7 யோகங்களையும் நினைக்கலாம், 7 கோரிக்கைகளை வைக்கலாம். ஏன்னா 7ஆம் நம்பர் அது.
சப்தமி என்பது 7ஆம் நம்பர். அந்த சப்தமி என்பது 7ஆம் நம்பராக இருக்கிறதுனால் 7 கோரிக்கைகளை நீங்கள் இந்த வருடம் ஒரு டைரியில அழகாக இத்தனாம் தேதி 25/1/2026 ரத சப்தமி ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 வந்த நாளில் என்னுடைய அற்புதமான கோரிக்கை, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வையுங்கள். எழுதி வச்சுட்டே வந்து என்ன சொன்னேன்னா, எருக்கலையை பிடிங்கிட்டு வாங்க. எருக்கலையை காலையில் தான் பிடுங்கணும், நைட்டே பிடுங்கி வைக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து பிடுங்கி வச்சுட்டு என்ன சொன்னேன்னா, பிடுங்கி கொண்டாந்துட்டு நல்லா நீட்டாக குளிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் எழுதியெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு நேராக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். முடிந்தவரை 7 மணிக்குள்ள குளிங்க. ஏன் 7 மணிக்குள்ள குளிச்சு 7 மணிக்குள்ள சூரியனை பார்த்துடணும். 7 மணிக்குள் வந்து எந்த ஒரு மனிதன் தினமும் சூரியனை பார்க்கிறானோ, 7 மணிக்குள்ள சூரியனை எந்த ஒரு மனிதன் 17 செகண்ட் பார்க்கணும். 17 செகண்ட் பார்த்தா போதும். மாடியில் போய் 17 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து பலம் பெறும். நீங்கள் தோற்கவே மாட்டீர்கள். இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட உண்மை. ஆனால் இதை நீங்கள் கும்பிட இப்படி வந்து தினமும் 7 மணிக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் போய் பார்க்க சில கஷ்டங்கள் வரும். என்னன்னா, நேற்று வரைக்கும் நம்ம மாட்டுக்கு வந்து 6 மணிக்கு இருந்துச்சோம், பேசாமல் டீயை குடித்தோம், வாக்கிங் போனோம், வந்தோம். இன்னைக்கு டெய்லி வந்து என்ன சொல்லணும், நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு நீட்டாக போய் 7 மணிக்குள்ள சூரியனை பார்க்கும்போது கஷ்டம் வருகிறது என்று கஷ்டம் வரும். ஆனால் பழைய கர்மாக்கள் வந்து கழியணும் இல்லையா? பழைய கர்மாக்கள் வந்து கழியணும். அப்போ அந்த பழைய கர்மாக்களை கழிச்சு என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் 7 மணிக்குள் சூரியனை பார்க்கிறனும், 7 மணிக்குள்ள சூரியனை பார்த்துடணும். நீங்கள் நினைப்பீங்க, சார் இப்போ மந்தாரமாக இருக்கிறது, சூரியன் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, சூரியன் தெரியல அவ்வளவுதான். ஆனால் அது சூரிய உதயம் ஆயிரும். ஆன அந்த கதிரோடைய தன்மைகள் வந்து நீங்க வானமண்டலத்தை வந்து 17 செகண்ட் நீங்க பார்த்தீர்கள், அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது. இதை நீங்க எல்லாரும் என்ன சொன்னா பரிச்சித்து பாருங்கள். ஆனால் நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு குறிப்பிட்ட நாள் வரை வந்து என்ன சொன்னாலும் அது கஷ்டத்தை கொடுக்கும். காலையில 7 மணிக்குள்ள நீங்கள் சூரியனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டத்தை கொடுத்து தான் மேன்மைக்கு வரும். அதனால நீங்க என்ன சொன்னா, நான் சொன்ன இந்த நடைமுறையை கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் எழுதி வைக்கின்ற 7 கோரிக்கைகள் அடுத்த ரத சப்தமி, அடுத்த ஜனவரி வருகின்ற தை மாதம் வருகின்ற ரத சப்தமியில் முடிஞ்ச வரை 99% முடிவுரைக்கு வந்துவிடும். அப்ப முடிவுரைக்கு வந்துவிடும் அப்படிங்கும்போது அப்பதானே இன்னைக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா, ஒரு நேரம் காலையில சாப்பிடாம இருங்க, மதியம் வந்து என்ன சொன்னால சாப்பாடு வாங்கி மதியம் வந்து இலை போட்டு சாப்பிடுங்க. இதுவே உங்களுக்கு என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக ஒரு அற்புதமான விஷயம். இதை பரிச்சித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கின்ற 7 கோரிக்கைகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக நடப்பதற்கு ரத சப்தமியில் வந்து நான் சொன்ன குளியலை குளித்து காலையில 7 மணிக்குள்ள போய் சூரியனை பார்த்துடணும். விரதம் இருந்து மதியானம் வந்து என்ன சொல்றான்னா வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வருவதற்கு இந்த ரத சப்தமி துணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.